கணேஷ் நேபாளி வாக்குவாதம் செய்வதும் தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொள்வதும் பதிவாகி இருந்தது. முன்னாள் காட்மாண்டு மேயரும் ராப் பாடகருமான பாலேன் ஷா ஜென்சி இளைஞர்களின் ஆதரவால் ஆட்சிக்கு வந்தார். இப்போது அதே ஜென்சி இளைஞர்கள் பாலேன் ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என போராடி வருகின்றனர். பாலேன் ஷா தனது கருப்பு கண்ணாடியை அகற்றி மக்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்றும் அந்த நேபாள காங்கிரஸ் எம்பி அறைகூவல் விடுத்தார். ஜென்சியால் உருவாகும் போராட்டங்கள் அடிக்கடி நீர்த்து போகின்றனவே. நிச்சயமா நீர்த்து தான் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க யாருக்கும் ஐடியாலஜின்னு ஒண்ணு கிடையாது. ஆக்சுவலா ஜென்சியால் நடத்தப்படுவது புரட்சியே கிடையாது, வன்முறை மட்டும்தான். ஒரு லாரி பழுதாகி தெருவில் நிக்குது, என்ஜினை மாத்தினா புத்திசாலித்தனம், டிரைவரை மாத்திரேன்னு சொன்னா இப்ப ஜென்சி பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். குதிரை பேரம் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இன்னொரு பக்கம் அமைச்சரவையில நாங்கள் பங்கெடுப்போம்னா, இப்படிப்பட்ட முரண்பாடுகளால தான் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் பற்றி எரிய தொடங்கிவிட்டது நேபாளம். கண்ணாடியை கலற்றுங்கள் பாலேன் ஷா என்று முழக்கமிட்டு நேபாள தெருக்களில் களமிறங்கிவிட்டனர் ஜென்சி போராட்டக்காரர்கள். கடந்த வியாழக்கிழமை கணேஷ் நேபாளி எனும் 25 வயது பைக் டாக்ஸி ஓட்டுநர் தன்னுடைய வாடிக்கையாளருக்காக காட்மாண்டு வீதியில் காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த மாநகராட்சி காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட இடத்தில் தனது வண்டியை அவர் நிறுத்தியிருப்பதாக கூறி எந்த முன்னறிவிப்பும் இன்றி அவரது பைக் டாக்ஸியின் சக்கரத்தை பூட்டினர். இதை எதிர்த்து நீண்ட நேரம் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கணேஷ் நேபாளி. பிறகு திரிபுரேஸ்வரில் உள்ள பாஸ்போர்ட் துறையின் வெளியே கணேஷ் நேபாளி தீக்குளித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். இது தொடர்பாக வெளியான வீடியோவில் கணேஷ் நேபாளி வாக்குவாதம் செய்வதும், பின்னர் அவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலிருந்து பெட்ரோலை எடுத்துச் செல்வதும், தனது வாகனத்தை இழுத்து செல்ல இழுவை வாகனம் வந்தபோது தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொள்வதும் பதிவாகி இருந்தது. இந்த வீடியோ நேபாளம் முழுக்க வைரலானது. இந்த சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய மோட்டார் சைக்கிளுக்கு பூட்டு போட்டு 1000 ரூபாய் அபராதம் விதித்ததாக உறவினர்களுக்கு கணேஷ் நேபாளி செய்தி அனுப்பியிருந்தார். கணேஷ் நேபாளியின் இறப்பை தொடர்ந்து மேலும் 2 தற்கொலை முயற்சிகள் வேறு நடைபெற்றன. வெள்ளிக்கிழமை 30 வயதான விவேக் மண்டல் என்பவர் பர்லாகியில் தீக்குளிக்க முயற்சி செய்தார். அவர் தற்போது சிகிச்சையில் இருக்கிறார். சனிக்கிழமை 45 வயதான அஸ்வின் ராவத் காட்மாண்டுவின் புத்த நகரில் தீக்குளித்தார். பின்னர் அவர் ஒரு மருத்துவமனையில் உயிரிழந்தார். கணேஷ் நேபாளியின் மரணம், அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய தற்கொலைகள் மிகப்பெரிய அளவில் காட்மாண்டுவை உலுக்கி எடுத்தன. கடந்த வெள்ளிக்கிழமை காட்மாண்டு முழுவதும் போராட்டங்கள் நடந்தன. போராட்டக்காரர்கள் பாலேன் ஷா அரசாங்கத்திடம் நீதி கேட்டு போராடினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தலைநகரில் உள்ள சிங் துர்பா செயலகத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டனர். அவர்களின் கையில் ஏழைகளுக்கு எதிரான அட்டூழியத்தை நிறுத்து, மனித உரிமைகளை மதியுங்கள் என்கிற முழக்கங்கள் அடங்கிய பதாகைகள் இருந்தன. சட்டவிரோத கைதுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், பாலேன் ஷா அரசால் இடம்பெயர செய்யப்பட்ட சாலை ஓர மக்களுக்கு தங்குமிடம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆவேசமாக குரல் எழுப்பினர். நேபாள ஊடக அறிக்கைகளின்படி 2022 பாலேன் ஷா மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து காட்மாண்டு மாநகராட்சியின் அணுகுமுறையில் ஒருவித ஆக்ரோஷம் அதிகரித்திருக்கிறது. நடைபாதைகள் மற்றும் முறைசாரா சாலையோர சந்தைகளை அகற்றுவது, ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது போன்ற நகர மேலாண்மை பணிகளில் ஷா மிக கடுமையான போக்கை கடைபிடிக்கிறார். பல சமயங்களில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகள் வன்முறை மோதல்களில் முடிகின்றன. இது நகரின் ஏழை மக்கள் மீதான ஈவு இரக்கமற்ற தன்மையை கண்டு பொதுமக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஷாவின் நிர்வாகத்தின் கீழ் மாநகராட்சி காவல்துறை தினக்கூலி வியாபாரிகளுக்கு எதிராக அடிக்கடி வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் அடிக்கடி வைரலாகி வருகின்றன. ஒரு நகரத்தை அழகுபடுத்துவது என்பது
அதன் ஏழை மக்களை வாழ்வாதாரத்தை விட்டு விரட்டி அடிப்பதுதானா என்கிற கேள்வி காட்மாண்டு வீதிகளில் எதிரொலிக்கிறது. முன்னாள் காட்மாண்டு மேயரும் ராப் பாடகருமான பாலேன் ஷா ஜென்சி இளைஞர்களின் ஆதரவால் ஆட்சிக்கு வந்தார். இப்போது அதே ஜென்சி இளைஞர்கள் பாலேன் ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என போராடி வருகின்றனர். பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள், கணேஷ் நேபாளியின் சொந்த மாவட்டமான முகுவை சேர்ந்த மக்கள் மற்றும் ஜென்சி இயக்க உறுப்பினர்கள் ஆகியோர் மைதிகர் மண்டலாவில் திரண்டு பேரணி செல்ல முயற்சி செய்தனர். ஆனால் காவல்துறையினர் பத்திரகாளி பகுதியில் அவர்களை தடுத்து நிறுத்தினர். சயின்டிபிக் சோசியல் ஸ்டூடெண்ட் யூனியனும் மைதிகரில் தனியாக ஒரு போராட்டத்தை நடத்தியது. பாசிச அரசாங்கம் ஒழிக, பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்குக, போக்குவரத்து அச்சுறுத்தலை நிறுத்துக போன்ற வாசகங்கள் அடங்கிய பல்வேறு பதாகைகளை போராட்டக்காரர்கள் கையில் ஏந்தி இருந்ததாக த காட்மாண்ட் போஸ்ட் தெரிவிக்கிறது. தி ஹிமாலயன் டைம்ஸ் செய்தியின்படி இந்த போராட்டங்களை பெரும்பாலும் இளைஞர்களே வழி நடத்தினர். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, மாறாக அமைப்புசார் தோல்விகளின் விளைவு என்று அவர்கள் வாதிட்டனர். நிர்வாக அலட்சியமே கணேஷ் நேபாளியின் மரணத்துக்கு காரணம் என்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பலர் பிரதமர் பாலேன் ஷா பதவி விலக வேண்டும் என்றும் கோரினர். நேபாள நாடாளுமன்றத்தில் நேபாள காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி பசனா தாப்பா என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அரசின் அடக்குமுறையால் ஓர் இளைஞர் தீக்குளித்த போதும் அரசு அமைதியாகவே இருந்தது. ஆம்புலன்ஸ் உடனடியாக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆம்புலன்ஸை உடனடியாக அழைக்காமல் ஒரு குற்றவாளியை போல அவரை இழுத்துச் சென்றது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பாலேன் ஷா தனது கருப்பு கண்ணாடியை அகற்றி மக்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்றும் அந்த நேபாள காங்கிரஸ் எம்பி அறைகூவல் விடுத்தார். நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியான விஷ்ணு பகதூர் விஸ்வகர்மா, நேர்மை இருந்தால் பாலேன் ஷா உடனடியாக ராஜினாமா செய்து தெருக்களில் வர வேண்டும் என்று கூறி ஷாவின் ராஜினாமாவை கோரினார். காட்மாண்டுவை உலுக்கிய போராட்டங்கள் குறித்து பிரதமர் பாலேன் ஷாவோ அல்லது அவரது அலுவலகமோ இதுவரை எந்த கருத்தையும் சொல்லவில்லை. பாலேன் ஷா தலைமையிலான அரசு பொதுமக்கள் போராட்டங்களை எதிர்கொள்வது இது முதன்முறை அல்ல. கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் பேசிய பாலேன் ஷா பல இடங்களில் நேபாளமும் இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறது என்கிற உண்மையை கூறினார். இதை எதிர்த்து மாணவர் அமைப்புகள் பரவலாக போராட்டம் நடத்தின. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாலேன் ஷா பலவிதமான போராட்டங்களை அன்றாடம் எதிர்கொண்டு வருகிறார். ஆனால் இப்போது நடந்து வருகிற போராட்டம் என்பது மிகப்பெரிய வீச்சை உடைய ஒரு போராட்டமாக இருந்து வருகிறது. அது ஏழை நேபாளிகளின் போராட்டமாக வளர்ந்து வருகிறது. இந்த போராட்டம் இயல்பாக தன்னெழுச்சியாக நடக்கிற ஒன்றா அல்லது இந்த போராட்டங்களுக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகள் ஏதேனும் உள்ளனவா என்பது தெரியவில்லை. ஜென்சியால் உருவாகும் போராட்டங்கள் அடிக்கடி நீர்த்து போகின்றனவே. நிச்சயமா நீர்த்துத்தான் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்சிய முன்னெடுக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க யாருக்கும் ஐடியாலஜின்னு ஒண்ணு கிடையாது. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் பிலாசபி எதுவும் கிடையாது. அந்த நிமிஷத்துல அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளால உந்தி தள்ளப்பட்டு அப்போ ஆவேசமுற்று பொது சொத்துக்களுக்கு சேதப்படுத்துறதுல ஆரம்பிச்சு அரசியல்வாதிகளையே நேரடியா பதம் பார்க்கிற வரைக்கும் பல்வேறு காரியங்களை செய்வாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு பெரும் வன்முறை களியாட்டத்தை கட்டவித்து விடுவாங்க. அப்போ மொத்த இன்டர்நேஷனல் மீடியாவும் அதை நோக்கி திரும்பும். அது ஒரு பெரிய புரட்சி போல காட்டும். ஆக்சுவலா ஜென்சியால் நடத்தப்படுவது புரட்சியே கிடையாது, வன்முறை மட்டும்தான். அதுக்கு ஒரு பெரிய இலக்கோ அதுக்கு ஒரு சித்தாந்த அடிப்படையோ எதுவும் கிடையாது. அதனாலதான் அது வந்த வேகத்துல நீர்த்து போகுது. இப்ப பாருங்க, நேபாளத்துல இந்த ஜென்சியினர் தான் பெருசா போராடி இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் துரத்தி அடிச்சு ஒரு சில மூத்த அரசியல்வாதிகள் தெருவுல ஓடினாங்க. நம்ம கோலாலாஸ் டிவில அந்த நேபாள போராட்டத்தை பற்றி ஃபுல் பிக்சர் கொடுத்துருக்கோம். நம்ம அளவுக்கு வீடியோவோட யாருமே கவர் பண்ணது கிடையாது, அவ்வளவு செஞ்சிருக்கோம். அத்தனை பேர் ஓடுறாங்க. மூத்த அரசியல்வாதிகள் தலதெறிக்க ஓடினாங்க, விரட்டி அடிச்சாங்க. அவசரமா இங்க இருந்தோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பாலேன் ஷாவை கொண்டு வந்தாங்க. அவர் ராப் பாடகர், அவரை கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப என்ன, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல கொண்டு வந்துட்டாங்க, எதிர்பார்ப்பின்படி இல்ல. சோ இவர்கள் விரும்பாத சில விஷயங்களையும் பாலேன் ஷா முன்னெடுக்கிறார்.
இப்ப ஆத்திரம் வருது. இப்ப பாலன்ஷாவுக்கு எதிராகவும் இவங்க கொந்தளிக்கிறாங்க இலக்கே இல்லாம. சரி, இப்ப பாலன்ஷாவை போக சொல்றாங்க, அவரும் போயிடுறார். அப்புறம் அடுத்து அதுதான் சொல்ற, இலக்கு கிடையாது. முன்னால இருந்த அந்த பழைய வயதான அரசியல்வாதிகள், நேபாள காங்கிரஸ் இவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், மாவோயிஸ்ட் அரசியல்வாதிகள், பிரச்சண்டா, இவர்களை எல்லாம் நிராகரிச்சுட்டு திடீர்னு புதுசா பாலன்ஷாவை தலையில் தூக்கி கொண்டு வந்தாங்க. ஏதோ இவர் சாதிச்சிருவாரு அப்படின்ட்டு. இப்ப பாலன்ஷாவும் ஏமாற்றம் தரக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வதாக அவர்கள் கருதுறாங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்ப பாலன்ஷா வெளியில போக சொல்லிட்டாங்க, இனிமே என்ன பண்ணுவாங்க? புதுசா யாராவது கண்டுபிடிப்பாங்களா? இதே ஜென்சி தான், இதே குரூப் தான் ஸ்ரீலங்கால பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார். அதிபர் மாளிகைக்குள்ளெல்லாம் புகுந்து சூறையாடினாங்க. என்னென்ன நடந்தது எல்லாமே தெரியும். அதே விதமான ஒரு வன்முறை, அதே விதமான ஒரு செயல் திட்டம் தான் பங்களாதேஷில் நடந்தது. இப்ப ஸ்ரீலங்காவில் நடந்தது இல்ல. இப்ப கண்ட பலன் என்ன? இப்போ அந்த போராட்டத்துக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? அன்னைக்கு அதிபர் மாளிகைக்குள்ள உள்ள நுழைஞ்சு புகுந்து அவன் என்னென்ன சோஃபா நாற்காலி எல்லாம் திருடிட்டு போனாங்களோ அதான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. இவ்வளவுதான் கண்ட பலன். இதை தாண்டி இப்ப அந்த தேசத்துக்கு என்ன நன்மை விளைந்து விட்டது? அந்த தேசத்துடைய சிஸ்டத்துல என்ன தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு விட்டது? இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீலங்காவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்டிகிள் கூட அமெண்ட் ஆகல. அதே கான்ஸ்டிடியூஷன், அதே சிஸ்டம். அப்புறம் இந்த போராட்டம் எதுக்காக? எதுக்கு இந்த வெட்டி வேலை பார்த்தாங்க? நீங்க எந்த சிஸ்டத்தையுமே மாற்ற முடியாத ஒரு போராட்டம், அதுக்கு எதுக்கு ஜென்சி போராட்டம்? அன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி, பெட்ரோலுக்கு நெருக்கடி, டீசலுக்கு நெருக்கடி, கோபம், ஆற்றாமை, கோபத்தின் வெளிப்பாடு, கண்டபடி சூறையாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அன்றைக்கு நாட்டின் அதிபராக இருந்த, ஸ்ரீலங்காவின் அதிபராக இருந்த கோத்தபய வெளிநாட்டுக்கு ஓடினார், ராஜபக்ஷ வெளிநாட்டுக்கு ஓடினார், ஆளாளுக்கு தப்பிச்சு ஓடினாங்க. இன்னைக்கு எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க, சேஃபா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே இருக்கிற அதே சிஸ்டம், அதே கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இன்னைக்கு இன்னொருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். வேணா இன்னைக்கு ஒரு இடதுசாரி ஆட்சி வந்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் அதேதான், சிஸ்டம் அதேதான், ஒரு மாற்றமும் கிடையாது. சீனாவுடைய கை ஓங்கி இருக்கிறது, வேணா அப்படி சொல்லிக்கலாம். மற்றபடி சிஸ்டத்திலேயோ அந்த தேசத்தினுடைய அடிப்படை தன்மையிலேயோ என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள்? ஒன்றும் கிடையாது. அதனால இது ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டா வரக்கூடியது ஜென்சி போராட்டங்கள். இதுக்குன்னு ஒரு அரசியல் தத்துவமோ அரசியல் சித்தாந்தமோ ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தெளிவான பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது. அவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் இருக்கின்றன, சோசியல் மீடியா. அதை வச்சு அவங்க ஒருங்கிணைஞ்சுப்பாங்க, பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, பெரிய வன்முறையை ஏற்படுத்துவாங்க, பல இடங்கள்ல சேதத்தை உருவாக்குவாங்க. அதுல அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. இது கொஞ்ச நாளைக்கு ஓடும். போலீஸும் ராணுவமும் தீவிரமா நடவடிக்கை ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபேட் அவுட் ஆகும், அப்படியே தனியும். அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாமலே போயிடும். அவ்வளவுதான். திரும்ப எல்லாரும் போல எப்போதும் போல வழக்கம் போல வேலையை பார்த்துக்கிட்டே போகும். அதாவது ஆசிய நாடுகள்ல இந்த ஜென்சி போராட்டம் எதுவும் எடுபடும். அதாவது அந்த நிமிஷத்து ஒரு உணர்ச்சி பீரிடலாக திடீரென்று ஒரு போராட்டம் முளைக்கும். இந்த திடீர் போராட்டங்கள் எல்லாம் எந்த வேகத்துல வந்ததோ அந்த வேகத்துல தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்து போயிடும். அதனால்தான் ஜென்சி போராட்டத்தினுடைய அந்த போராட்டத்தின் தன்மையும் காலம் முழுக்க நீடித்திருப்பதில்லை, நீர்த்து போகின்றன. அதனுடைய விளைவுகளும் நீர்த்து போகின்றன. பாருங்க, பாலன்ஷாவை அவங்க தானே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க தான் பாலன்ஷாவை எதிர்த்து போராடுறாங்க, மாற்று இல்லாமலே போராடுகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். பாலன்ஷா போன்னு சொல்றாங்க, போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவரை போன்னு சொல்லிட்டா யார நீங்க அந்த இடத்துல உட்காந்து வைக்க போறீங்க? யார நீங்க அடையாளப்படுத்துறீங்க? இவருக்கு மாற்று அவர்னு யாராவது அடையாளப்படுத்தணும்ல. இதுக்கு முன்னால பாலன்ஷாவை அடையாளப்படுத்தின மாதிரி இந்த தடவை ஏன் உங்களால முடியல? சோ இப்ப இவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு அடுத்தாப்புல திரும்ப வழக்கம் போல நேபாளத்துல ஒரு தேர்தல் நடக்கும். வழக்கம் போன்ற தேர்தல், வழக்கம் போல அதே செக்ஷனுக்கு அதே தேர்தல் ஆணையம், எல்லாமே அதேதான். இதுல என்ன புதுமை? இல்ல ஜென்சி என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க? ஒண்ணுமே கிடையாது. இலக்கற்ற போராட்டங்களை வன்முறையோட தொடர்ந்து நடத்துவாங்க, இவ்வளவுதான். இதை தாண்டி ஜென்சி சாதிச்சதுன்னு எதுவும் இல்லை. இந்த ஜென்சிக்களின் போராட்டத்தால் தானே ராஜபக்சேவின் அரசியல் எதிர்காலம் சூன்யமாக்கப்பட்டது. அதாவது ராஜபக்சேக்களே அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அதிபர் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்து, எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க என்ன நோக்கத்துக்காக எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி புரியவில்லை என்றால் திரும்ப ராஜபக்சேக்கள் நாட்டை ஆளலாம், அதற்கும் வாய்ப்பு உண்டு.
ராஜபக்ஷர்கள் ஜீரோவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் அவ்வளவுதாங்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஸ்ரீலங்கால தாங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கால அவங்களும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய அதிபர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க ஆட்சி நடத்துறதுல தோல்வி அடைகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யல அப்படின்னா அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அடுத்தாப்புல ராஜபக்ஷ நோக்கி தான் போவாங்க, இல்லாட்டி பிரேமதாசாவுடைய மகனை நோக்கி போவாங்க. இப்படித்தான் போவாங்க. அவைலபிள் பொலிட்டீஷியன்ஸ்குள்ள ஏதோ ஒரு சாய்ஸை நோக்கி போவாங்க. மாற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டத்துல மாற்றம் வந்தா மட்டும்தான் மாற்றம். அதே கான்ஸ்டிடியூஷன், அதே சிஸ்டம், அதே செட்டப். நீங்க ஆட்களை மாத்தி என்ன ஆக போகுது? ஒரு லாரி பழுதாகி தெருவுல நிக்குது, என்ஜினை மாத்தினா புத்திசாலித்தனம், டிரைவரை மாத்துறேன்னு சொன்னா இப்ப ஜென்சி பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். மாற்றி மாற்றி பேசி குழப்புகிறார்களே கம்யூனிஸ்டுகள். ஓசூரில் மேகேதாட்டு அணை கட்டுமானத்துக்கு எதிரான ஒரு பேரணியை இடதுசாரி கட்சிகள் முன்னெடுத்தன. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து கொண்டன. அதுல பெருவாரியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்றது. அதனுடைய தமிழக செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் எல்லாம் பங்கேற்றார். இப்போ பங்கேற்று பேசுறப்போ குதிரை பேரம் தற்போது தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது, அது உண்மைதான். இது ரொம்ப ஆபத்தானது. இது வட இந்திய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக அரசியலும் காலூன்றி வருகிறது. இது வருத்தத்துக்குரியது. இந்த குதிரை பேரத்தை யார் செய்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், இவ்வளவு அவர் சொல்லுகிறார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்தாப்புல ஒரு சோமர்சால்ட் அடிக்கிறார். என்னன்னா, இந்த ஹோசூர் மண்ணை சார்ந்தவரே அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அந்த சூழல் வரும். அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, சிபிஎம் சொல்லல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரைவில் தாவேகா அரசில் இணையும் போல தெரிகிறது. ஓசூர் மண்ணை சார்ந்த ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெறுவார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் தலியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் சிபிஐ எம்எல்ஏவுக்கு அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் போல தெரிகிறது. இப்படி ஒரு முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருந்தால் ஆச்சரியப்படலாம். ஆனால் எடுத்திருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஒரு காலத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன பேருன்னா காங்கிரஸ் வால் அப்படின்பாங்க. ஒரு குரங்கு எங்க போனாலும் கூடவே வால் போகும் தெரியுமா? அதே போல காங்கிரஸ் எங்க போனாலும் கூடவே சிபிஐ போகும். அதுக்குன்னு ஒரு பார்த்தே கிடையாது. ஆனா தன்னை கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளும். அந்த காலத்துல ரஷ்யாவை தொடர்பு கொள்வதற்கு இங்க இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை திறம்பட பயன்படுத்தி கொண்டார் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி லைட்டர் வெயின்ல ஒரு கமெண்ட் முன்னால அடிச்சா சொல்லுவாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாஸ்கோவுக்கும் இந்தியாவுக்குமான போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு. ஏதாவது ரஷ்யாவுக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா அந்த சிபிஐனுடைய லீடர்ஸ் சொல்லிட்டா போதும், மாஸ்கோ கரெக்டா கன்வே ஆயிரும். அது ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இந்திரா காந்தி வச்சிருந்தாங்க. அதை விட இன்னொரு வரலாற்று உண்மை பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறந்திருப்பாங்க. அது என்னன்னா, இந்திரா காந்தி மிக கொடூரமான ஒன்றை அமல்படுத்தினார். உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். 1975 எமர்ஜென்சியை அமல்படுத்தினார். நெருக்கடி நிலை பிரகடனத்தை அமல்படுத்தினார். அந்த பிரகடனத்தின் மூலம், நெருக்கடி நிலை பிரகடனத்தின் மூலம் இந்திய அரசமைப்பு சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை சஸ்பெண்ட் செய்தார். கிட்டத்தட்ட 22 months ஒவ்வொரு சிட்டிசனும் தன்னுடைய அடிப்படை உரிமையை இழந்து இருந்தனர். 22 months அந்த இடைநீக்கம் அமலில் இருந்தது. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது கடுமையாக எதிர்த்தது. அந்த காலகட்டத்துல கூட காங்கிரசுக்காக எமர்ஜென்சியை ஆதரித்தது இந்த சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எமர்ஜென்சியை ஆதரிச்ச ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன கம்யூனிஸ்ட் பார்வை இருக்குங்கிறத நீங்க யோசிச்சுக்கணும். அதை உங்க மனசாட்சிக்கு விட்டுரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்ப தாவேக அமைச்சரவையில நாங்க இடம்பெறுவோம் சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? ஆனா இதுல என்ன முரண் அப்படின்னா, குதிரை பேரம் நடக்கிறது அது தவறு, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் தவறு, யார் செய்தாலும் தவறு, அது ஒரு வட இந்திய கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இங்க வந்து விடக்கூடாது, இவ்வளவு சொல்லிட்டு
கடைசியில குதிரை பேரம் யார் செய்து கொண்டிருக்கிறாரோ, குதிரை பேரத்தை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களுடனேயே எங்கள் அமைச்சரவையில பங்கெடுப்போங்கிறது இது என்ன விதமான அரசியல்? இதை காட்டிலும் படு மோசமான அரசியல்னு ஒண்ணு உண்டா? ஒரு பக்கம் குதிரை பேர அரசியலை கூடாதுன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் குதிரை பேரத்தை யாரு முன்னெடுக்கிறாங்களோ அவங்களோடய நாங்க அரசியல் இணைந்து செயல்படுவோங்கிறீங்க. இப்ப வரைக்கும் அது கௌரவமா வெளியிலிருந்து ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு, அது கொஞ்சம் கௌரவமான நிலைப்பாடு. இப்ப இணைந்து செயல்படுவோம்னா நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த குதிரை பேரத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதே போல குதிரை பேரம் தொடர்ந்தால் வெளியிலிருந்து ஆதரவு தருவதை கூட நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். இப்படில சொல்லியிருக்கணும். குதிரை பேரம் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இன்னொரு பக்கம் அமைச்சரவையில நாங்கள் பங்கெடுப்போம்னா, இப்படிப்பட்ட முரண்பாடுகளாலதான் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்கொண்டிருக்கு, இருந்த இடம் தெரியாமல் போய்கொண்டிருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கின காலத்துல கம்யூனிஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டியா இருந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போய் கொண்டு இருக்கிறது. அது காரணம் இந்த முரண்பாடு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளேயே சிபிஐ கம்ப்ளீட்டா தேர்ந்து போயிட்டு இருக்க காரணம் இந்த விதமான முரண்பாடு. சிபிஐக்குன்னு ஒரு தனி அடையாளம் எதுவுமே கிடையாது. அது இன்னொரு காங்கிரஸ் மாதிரி. காங்கிரஸ் முதல்ல முடிவெடுக்கும், அதே முடிவை சிபிஐ பின்னால் எடுக்கும். இவ்வளவுதான் விஷயம். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து வருவது விரைவாகி கொண்டிருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அது நாட்டுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.